ஐயா, நான் இந்த அஜித்குமார் பிரச்சனை வந்தப்பயே சொன்னேன், இது பொய் புகார் தான் வந்துட்டு அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் வந்துட்டு. ஏன் பொய் புகாருன்னு நான் சொன்னேன்னா, அந்த அம்மா சொன்ன உடனே எடுத்திருக்காங்க. ஏன்னா வசதியான அம்மா, அந்த அம்மா சொன்னோன்னே எடுத்திருக்காங்க. இப்போது அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் எடுத்திருக்காங்க. அந்த பையன் இறந்தது உண்மை, இந்த அம்மா கேஸ் கொடுத்தது உண்மை. அந்த இறந்து போன பையன் எப்படி இறந்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இத்தனை நாள் விசாரணை போகுது. இதே அக்கறையை அந்த அம்மா கேஸ் கொடுத்தோன்னா கொஞ்சம் விசாரிச்சுருந்தா அது இவ்வளோ தூரம் போயிருக்குமா? அந்த பையன் இறந்துருப்பானா? இவ்வளோ தூரம் போயிருக்குமா? இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பரபரப்பு எதுக்காக? இப்படி ஒரு என்னவோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை பண்ணிவிட்டால் அங்கே போயிடுவாங்க, இதை மறந்துடுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி போலீஸ்காரங்க ஏன் இதை காவல்துறை உயர் அதிகாரி ஏன் கவனிக்க மாட்டேன்றாங்க? எப்பயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கொண்டு வந்து கொடுத்தா உண்மையை சொல்கிறவங்கள சொன்னால் அதை எடுத்துக்கிறதே இல்லை. பொய் புகார்னால் உடனே எடுக்கிறாங்க. அது எப்படி எடுப்பாங்க? என்ன காரணத்தினால எடுப்பாங்க? ஒன்று, அவங்களுக்கு பின்புலம் இருக்கணும், இல்லை பணபலம் இருக்கணும். இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் அங்கே கேஸ் எடுப்படுது. இந்த உண்மையவே ஒரு ஏழை போய் சொன்னான்னா அது எடுபடுறதில்லை. இப்போ இத்தனை நாள் விசாரணை போகுது. விசாரணை இத்தனை நாள் போகுது. இறந்தது உண்மை தான், கேஸ் கொடுத்தது அந்த அம்மா பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்றது போலீஸ்காரங்களுக்கு இத்தனை சாட்சி தேவைப்படுதா? ஒரு இவ்வளோ சாட்சி, இவ்வளோ விசாரணை, சிபிஐ விசாரணை இவ்வளோ தூரம் போகுது. அந்த அம்மா சொல்கிறப்பே முன்னுக்கு பின்னா முரண்பாடோடு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அது இவ்வளோ நாள் ஆகுமா? ஆச்சரியமாக இருக்குது. ஒருத்தங்க மேலே கேஸ் கொடுக்குறப்போ ஒரு விசாரணையும் இல்லாமல் கொண்டு போய் அடின்னு அடித்து சாவர அளவுக்கு அவனை துன்புறுத்தி இறந்தாச்சு. ஆனால் அப்போ அந்த எந்த இதுவும் போகலை. இப்போது இந்த அம்மா தான் தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இத்தனை நாள் விசாரணை நடந்து இப்போ வரைக்கும் அது பொய் புகாரான விசாரணையில் தான் தெரிஞ்சிட்ருக்காங்களே தவிர இதுதானே இன்னை வரைக்கும் நிரூபணம் ஆகலை. அஜித்குமாரோட அம்மா சொன்னாங்க, எப்பா நீங்கள் எங்களுக்கு எந்த இதுவும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் பையன் இறந்துட்டான், அவன் மேலே திருட்டு பட்டம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. திருட்டு பட்டம் கொடுத்துடாதீங்க, அவன் அப்படி பையன் கிடையாதுன்னு சொன்னாங்க. என்ன ஒரு மனநிலைமையில் அந்த அம்மா இருந்திருப்பாங்க அப்படி சொல்கிறதுக்கு? அநியாயமாக ஒரு உயிர் போயிடுச்சு, திருடன்ற பேரோட என் பையனை கொண்டுடாதீங்க, அவன் அந்தமாரி பையன் கிடையாது. உண்மையிலேயே அத்தனை பேர் அந்த பையனுக்கு நிஜமாலுமே நின்றுட்டாங்க. அதிகாரிங்க இவ்வளோ நாள் எடுத்துக்கணுமா? ஒரு கேஸை கொடுக்குறப்போ உடனே எடுக்கிற. இப்போ நான் கேஸ் கொடுத்தேன், உடனே எடுக்கலை. உடனே எடுக்காமல் என்னென்ன பேசி என்னென்ன தள்ள முடியுமோ, ஆனால் உண்மையிலேயே அவன் தப்பு பண்ணியிருப்பான்னு அந்த ஊர் பேர் கேட்டாவே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படியேப்பட்ட ஒரு இடம். இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட அந்த ஊர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், அவன் தப்பு பண்ணிவிட்டு கையெழுத்து போட தான் இந்த ஊருக்கு வந்தான்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை இந்த நிமிஷம் வரைக்கும் மறைச்சிக்கிட்டு என்ன விசாரிக்கிறாங்க. இந்த அம்மா யார், என்ன, இந்த அம்மாவோடைய பின்புலம் என்ன, இவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு நாங்கள் விசாரிச்சிட்டோம். யாரை விசாரிக்கணுமோ அவங்கள விசாரிக்கலை, என்ன விசாரிச்சிட்டோம். இந்த அம்மா அப்படி தானா அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, சட்டத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகுதுன்னா, ஒரு உயிர் போனதுக்கப்புறம் இந்த நியாயம் கிடைச்சாதான் என்ன, கிடைக்கலன்னா தான் என்ன. அந்த உயிர் போனால் மட்டும்தான் விசாரணையே நடக்குது. உயிர் போக போது காப்பாற்றுங்கன்னு யார் போய் சொன்னாலும் விசாரணையும் இல்லை, அதுக்கான கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கிறதுல. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா உடனே எடுக்கணும் இல்லையா? எடுத்து விசாரிங்க. பொய்யா உண்மையான்றது தெரிஞ்சிடும் இல்லையா? கொடுக்குறப்போ உண்மையா பொய்யான்றது தெரிஞ்சிடும் இல்லையா? விசாரிங்க. ஒரு உயிர் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த உயிரை யாரால் திருப்பி கொடுக்க முடியும்? போன உயிர் போனது தானே. சட்டத்தை போட்டிருக்கிறதே ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக தான். ஆனால் ஏழைங்களை கொண்டுட்டு வசதியாக இருக்கவங்களையோ அவங்க சொல்கிறதையோ வச்சு இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் சினிமாவில் காட்டினதுலேருந்து அந்த காலத்து வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இது தான் போகுது. தயவு செஞ்சு இனிமேட்டு வர்றவங்களாவது அந்த சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது அப்படின்னா எங்கேயோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தயவு செஞ்சு ஜனங்களை காப்பாற்றுங்க. அந்த ஜனங்க உங்களை நம்பி தான் வர்றாங்க. அதுக்கு தான் உங்கள்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்கு. இந்திய சட்ட அமைப்பு அதை தான் சொல்லுது. அரசாங்கத்தில் போலீஸ் வேலைக்கு சேர்றவங்க இதெல்லாம் பண்ணணும்னு தான். அதை விட்டுட்டு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. பாதிக்கப்பட்டதுனால நான் போலீஸுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறேன். மற்றபடி போலீஸ் எல்லாமே எனக்கு எதிரி கிடையாது. அதில் நான் கொடுத்த கேஸில் ஒருத்தர் மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக நின்னார். ஆனால் அவர் கீழே இடத்துல இருக்கிறாரு. அவரை விட மேலே இருக்கவங்க, இன்ஸ்பெக்டர் மேலே இருக்கிறவங்க, இவங்க சொன்னாங்க கேட்க ஆள் இல்லை, அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லவும் இவங்க பயப்படுறாங்க. அதனால் எல்லாத்தையும் நான் தப்பாக சொல்ல, அதில் ஒருத்தரை மட்டும் நான் நல்லவர்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? தயவு செஞ்சு இப்போ போயாச்சு, உயிர் போயாச்சு. இப்போ யாருக்கு தண்டனை? பொய்யா கேஸ் கொடுத்தவங்க மேலேயா, இல்லை போட்டு அடித்து கொண்டவங்க மேலேயா? யாருக்கு தண்டனை? இதுன்னு எப்போ கிடைக்கும் இந்த தண்டனை?
இன்னும் எவ்வளோ நாள் காத்துட்ருக்கணும்? இதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நியாயமான ஒரு சட்டத்தை போடுங்க.